சென்ட்ரிஃபியூகல் பம்பை நிறுவுதல். இன்ஸ்டலேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சுழலும் இம்பெல்லர்கள் உதவியுடன் திரவங்களை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திர சாதனமாகும். நீர் விநியோகம், நீர்ப்பாசனம், தொழிற்சாலை செயல்முறைகள், மின் நிலையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற அன்றாட தேவைகளில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பை எவ்வாறு நிறுவுவது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, இந்த பணிக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். பைப் ரெஞ்ச், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச், ஸ்க்ரூ டிரைவர், 25 மிமீ பிவிசி ஃபுட் வால்வ், 25 மிமீ GI பைப், 25 மிமீ பேரல் நிப்பிள், 25 மிமீ லாங் பெண்ட், 25 மிமீ யூனியன், 25 மிமீ GI பைப் 2 அடி, 25 மிமீ பால் வால்வ், 32 மிமீ பைப், 25 x 32 மிமீ ரெடியூசர் சாக்கெட், 32 மிமீ பால் வால்வ், 32 மிமீ யூனியன், 32 மிமீ லாங் பெண்ட், 32 மிமீ NRV, சென்ட்ரிஃபியூகல் பம்ப், டெஃப்லான் டேப், 32 மிமீ பேரல் நிப்பிள் 6 இன்ச், ரெடியூசர் 32 மிமீ x 15 மிமீ, 50 லிட்டர் பிவிசி ட்ரம். இந்த செயல்பாட்டில் ஈடுபடும்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பணிபுரியும் போது சேஃப்டி கிளவ்ஸ், சேஃப்டி காகல்ஸ், சேஃப்டி ஷூஸ் மற்றும் சேஃப்டி ஹெல்மெட் ஆகியவற்றை கட்டாயம் அணிய வேண்டும். எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படும் அபாயத்தை தவிர்க்க இன்ஸ்டலேஷன் அல்லது ரிப்பேர் பணிகளின் போது மின் இணைப்பை துண்டித்து விடவும். எவ்வித கசிவும் ஏற்படாத வகையில் அனைத்து இணைப்புகளையும் நன்றாக முடிக்க வேண்டும். பைப்பை வெட்டுதல், த்ரெட்டிங் செய்தல் போன்ற பணிகளின் போது தகுந்த டூல்களையும் நுட்பங்களையும் பயன்படுத்தவும். பணிபுரியும் இடம் வழுக்கக்கூடியதாகவோ அல்லது பொருட்கள் சிதறி கிடப்பதாகவோ இருந்தால் விபத்துகள் ஏற்படக்கூடும். எனவே அந்த இடத்தை சுத்தமாக பராமரிக்கவும். இப்போது நாம் தேவையான உபகரணங்களை அறிந்து கொண்டோம். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை தொடர்வோம். முதலில் இன்லெட் லைனை எவ்வாறு பொருத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் இன்லெட் லைனிற்காக 25 மிமீ விட்டம் கொண்ட ஒரு GI பைப்பை எடுத்து அதன் ஒரு முனையில் டெஃப்லான் டேப்பை கிளாக்வைஸாக சுற்றுவோம். இப்போது 25 மிமீ ஃபுட் வால்வை எடுத்து அதை கிளாக்வைஸாக திருப்பி பைப்பினுள் பொருத்துவோம். இப்போது குழாயின் மறுமுனையில் டெஃப்லான் டேப்பை சுற்றி கப்ளிங்கை பொருத்தவும். பின்னர் பைப் ரெஞ்சை கொண்டு கப்ளிங்கை நன்றாக முடுக்கவும். இப்போது 25 மிமீ லாங் பெண்டை எடுத்து அதன் ஒரு முனையில் டெஃப்லான் டேப்பை சுற்றி அதை கப்ளிங்கில் பொருத்தவும். இப்போது 25 மிமீ யூனியனை எடுத்து அதன் ஆண் பாகத்தை பெண்டில் பொருத்தவும். பைப் ரெஞ்ச் கொடுத்து அதை நன்றாக முடுக்கவும். இப்போது இந்த முழு பைப் ஃபிட்டிங்கையும் சுழற்றி சோதிக்கவும். பம்பின் இன்லெட் லைனில் இருந்து பிவிசி பிளக்கை அகற்றவும். இப்போது ஒரு 25 மிமீ GI பேரல் நிப்பிளை எடுத்து அதன் ஒரு முனையில் டெஃப்லான் டேப்பை சுற்றவும். சென்ட்ரிஃபியூகல் பம்பின் இன்லெட் பகுதியில் உள்ள GI பேரல் நிப்பிளை பொருத்தவும். யூனியனின் ஒரு பகுதியை இந்த பேரல் நிப்பிளில் பொருத்தவும். யூனியனின் 2 பாகங்களையும் பைப் ரெஞ்சின் உதவியுடன் நன்றாக பொருத்தவும். இப்போது நாம் அவுட்லெட் லைனை எவ்வாறு பொருத்துவது என்பதை அறிந்து கொள்வோம். முதலில் பம்பின் அவுட்லெட் லைனில் உள்ள பிவிசி பிளக்கை அகற்றுவோம். இப்போது ஒரு 25 மிமீ GI பேரல் நிப்பிளை எடுத்து அதன் ஒரு முனையில் டெஃப்லான் டேப்பை சுற்றவும். பின்னர் ஒரு பைப் ரெஞ்சின் உதவியுடன் அதை பம்பின் அவுட்லெட் லைனில் பொருத்தவும். இப்போது ஒரு 32 x 25 மிமீ அளவுள்ள ரெடியூசர் கப்ளிங்கை எடுத்து அதை பேரல் நிப்பிளின் மீது பொருத்தவும். அதன் பிறகு ஒரு 32 மிமீ அளவுள்ள டபுள் நிப்பிளை எடுத்து அதை அந்த ரெடியூசர் கப்ளிங்கில் பொருத்தவும். இதற்கு பிறகு
ஒரு 32x15 மில்லிமீட்டர் அளவுள்ள ரெடியூசர் டீயை எடுத்து அதை அந்த டபுள் நிப்பிலில் பொருத்தவும். இப்போது ஒரு 32 மில்லிமீட்டர் பேரல் நிப்பிலை எடுத்து அதை அந்த ரெடியூசர் டீயில் பொருத்தவும். இப்போது யூனியனின் ஆண் பாகத்தை அந்த பேரல் நிப்பிலில் பொருத்தவும். யூனியனின் மற்றொரு பாகத்தை மற்றொரு பேரல் நிப்பிலில் பொருத்தி இவ்விரண்டையும் இணைக்கவும். பின்னர் பேரல் நிப்பிலின் ஒரு முனையில் ஒரு 32 மில்லிமீட்டர் அளவுள்ள பால் வால்வை பொருத்தவும். அதன்பின் அந்த பால் வால்வின் மறுமுனையில் ஒரு 32 மில்லிமீட்டர் பேரல் நிப்பிலை பொருத்தவும். பின்னர் பேரல் நிப்பிலின் மறுமுனையில் ஒரு 32 மில்லிமீட்டர் அளவுள்ள கப்ளிங்கை பொருத்தவும். இப்போது கப்ளிங்கை பொருத்திய பிறகு ஒரு 32 மில்லிமீட்டர் அளவுள்ள லாங் பெண்டை பொருத்தவும். பின்னர் அந்த லாங் பெண்டின் மறுமுனையில் ஒரு 32x25 மில்லிமீட்டர் ரெடியூசர் கப்ளிங்கை பொருத்தவும். இப்போது அந்த கப்ளிங்கில் ஒரு 25 மில்லிமீட்டர் பேரல் நிப்பிலை பொருத்தவும். அந்த பேரல் நிப்பிலின் மறுமுனையில் ஒரு 90 டிகிரி பெண்டை இணைக்கவும். இப்போது அந்த பெண்டில் ஒரு 25 மில்லிமீட்டர் அளவுள்ள பிவிசி எஃப்டிஏவை பொருத்தவும். பின்னர் சால்வெண்ட் உதவியுடன் பைப்பை எஃப்டிஏவில் பொருத்தவும். இறுதியாக ஒரு பக்கெட்டின் உதவியுடன் ட்ரம்மில் தண்ணீரை நிரப்ப வேண்டும். இப்போது பம்பை பிரைம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். பம்பை பிரைம் செய்ய ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் இன்லெட் லைன் ஸ்க்ரூவை அகற்றவும். அடுத்த கட்டமாக ஒரு மக்கை பயன்படுத்தி பிரைமிங் ஹோலில் மெதுமெதுவாக தண்ணீரை நிரப்பவும். ஹோல் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிய பிறகு பிரைமிங் ஹோலில் மீண்டும் ஸ்க்ரூ டிரைவரை பொருத்தவும். ஒரு கப்ளிங்கை பயன்படுத்தி பைப்பின் மறுமுனையில் ஒரு லாங் பெண்டை பொருத்தவும். பம்பின் மின்விநியோக கம்பியை எக்ஸ்டென்ஷன் போர்டுடன் இணைத்து பின்னர் பம்பை இயக்கி சோதிக்கவும். இவ்வாறு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இணைக்கப்படுகிறது. இந்த முழு செயல்முறைக்கும் 16 ஆம்பியர் சாக்கெட் மற்றும் சுவிட்ச் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை நிறைவு செய்த பிறகு இறுதி முடிவை பின்வருமாறு ஆய்வு செய்ய வேண்டும். பம்ப் மற்றும் பைப்லைனின் அனைத்து ஃபிக்சிங் பாயிண்டுகளும் முறையாக இறுக்கமாக உள்ளனவா என்பதை சோதிக்கவும். மின் இணைப்பு கம்பிகள் பாதுகாப்பாகவும் இறுக்கமாகவும் எங்கும் கட்டாகாமல் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தவும். பம்ப் இயக்கப்படும்போது ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான அதிர்வோ அல்லது சத்தமோ எழுகிறதா என்பதை சோதிக்கவும். சென்ட்ரிஃபியூகல் பம்பை நிறுவுவது எப்படி என்பதை சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம். சுருக்கம். இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பை நிறுவும் செயல்முறையை அறிந்து கொண்டோம். இன்லெட் மற்றும் அவுட்லெட் பம்புகளை அமைக்கும் செயல்முறையை விரிவாக பார்த்தோம். அத்துடன் பம்பை இயக்குவதற்கு அதை எவ்வாறு பிரைம் செய்வது என்பதையும் புரிந்து கொண்டோம். மேலும் அனைத்தும் சரியாக அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த நிறுவிய பிறகு அமைப்பை சோதிக்கும் முறைகளைப் பற்றியும் விவாதித்தோம். இப்போது உங்களுக்கான கேள்வி. ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பை நிறுவும்போது எவற்றையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும்?